ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த வராகி என் மீது சத்தியம். இன்று என் வாக்கினை கேட்ட 10வது நிமிடத்தில் பெரும் மகிழ்ச்சியான செய்தி உன் இல்லம் தேடி வரப்போகின்றது. என் பிள்ளையே, எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ எதற்காக தவித்து நின்றாயோ, எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தெரிய வேண்டும் என்று ஏங்கி நின்றாயோ, அந்த விஷயத்தை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். உன் தாயின் வாக்கினை சாதாரணமாக நினைத்து விடாதே. என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சத்தியம் கொடுக்கிறேன் என்றால் அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளைக்கு எதை நான் செய்கின்றேன், எதை நான் தருகிறேன், எதை உன்னிடத்தில் இருந்து எடுக்கிறேன் என்பதில் அம்மா கவனமாக இருக்கிறேன். ஏனென்றால் என் குழந்தைக்கு தேவை என்று இருக்கின்ற விஷயங்களை நான் நிச்சயமாக கொடுப்பேன். என் பிள்ளைக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நான் உன்னை விட நன்கு அறிந்தவள். உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். என் பிள்ளையே, மற்ற நாட்களில் எல்லாம் நீ எதை நினைத்து வருந்தினாலும் சரி, இந்த தாயானவள் என்னை கண்டுவிட்டால் உன்னுடைய மனது அந்த நொடி அமைதியாகி விடுகிறது அல்லவா? அதுதான் இந்த தாய் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. என் பிள்ளையே, ஏதோ ஒரு வகையில் நான் உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன். இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வரும் என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் நான் ஒரு உதவியாக இருக்கிறேன் அல்லவா? நிச்சயமாக இனி என் குழந்தை இதை பிடித்து கொண்டு மேலேறி வந்துவிட வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணரப்போகின்ற தருணம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். எண்ணற்ற கஷ்டங்கள், எண்ணற்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துவிட்ட உனக்கு இதுவெல்லாம் பெரிதான ஒரு பிரச்சனையே கிடையாது. எத்தனையோ பெரிய அசுரர்களை எல்லாம் சமாளித்து வந்து விட்டாய். எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். பிறகு இந்த வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ பெரிதாக சமாளிப்பதற்கு என்று மிகப்பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும். அது போன்ற விஷயங்களை தான் உன் தாயானவள் உனக்கு கொடுத்து வருகிறேன். என்ன நடந்தாலும் சரி, நீ எதை செய்ய நினைக்கின்றாயோ அதை நிச்சயமாக செய்துவிடு. ஏனென்றால் இந்த வாழ்க்கை தர நினைப்பதை எல்லாம் என் பிள்ளை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்வாய். இவையெல்லாம் இந்த மனதிற்கு எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீ தொலைத்தாயோ, அந்த நேரத்தில் மீண்டும் இந்த சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் என்பதுதான் உண்மை. என் பிள்ளை, நீ நினைக்கலாம், அம்மா எனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வருமா? அதற்கும் எனக்கும் வெகு தொலைவாக இருக்கின்றதே. நான் ஒரு நொடி சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் கூட பல நொடிகள் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விடுகின்றது. எத்தனையோ யோசனைகள் மத்தியில் நானும் வாழ்ந்துவிட துடித்து கொண்டிருக்கிறேன். இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை கண்ட பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், இது போன்று கூட மனிதர்கள் வாழ்கின்றார்களா என்று, இப்படியும் கூட வாழ முடியுமா என்று. இவர்களை கண்டுதான் நான் தெரிந்து கொண்டேன். ஒருபொழுதும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் வாழ விரும்பவில்லை. ஒருபொழுதும் இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகங்களை கண்டு நான் பயந்து ஒதுங்கவும் விரும்பவில்லை. என்னதான் செய்வது என்று தெரியாத மனநிலை, எப்படிதான் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களோடு திணறிக் கொண்டிருப்பதை உன் அம்மா நான் கண்டுகொண்டுதான் இருக்கின்றேன். நீ திணறுகின்ற பொழுதெல்லாம் இந்த தாயானவள் நான் உன் மீது அந்த அளவிற்கு இரக்கம் கொள்ளதான் செய்கின்றேன். என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாமே நல்லது என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த தாயானவள் நான் பல முறை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். எப்படி எல்லாமோ வாழ வேண்டிய வாழ்க்கை இப்பொழுது பிரச்சனைகளை தரும் பொழுது அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பது உண்மைதான். என் பிள்ளையே, உனக்கு சந்தோஷம் இல்லை என்று வேதனைப்படுகின்றாய் அல்லவா? வருந்தாதே. இந்த தாயானவள் பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்துவிடத்தான் போகின்றேன்.
எல்லா நேரங்களிலும் நீ கடந்து வருகின்ற அத்தனை பாதைகளையும் நான் சரி செய்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். என் தங்கமே, எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழத்தான் நீ செய்கின்றாய். இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இனி உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்கத்தான் போகின்றாய். நான் உன்னோடு இருந்து உனக்கு இதனை தர வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல்தான். நீ என் முன்னால் வைக்கின்ற உன்னுடைய வேண்டுதல்தான் அத்தனைக்கும் காரணம். இத்தனை வேண்டுதல்களை நீ என் முன்னால் வைத்துவிட்ட பிறகும் நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு தராமல் விட்டு விடுவேனா என்ன? உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் போய்விடுவேனா? நான் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாகவே தரப்போகின்றேன். வருந்தாமல் இரு. என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ இழந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த தாயானவள் அதற்கு நிச்சயமாக பொறுப்பினை ஏற்றுக்கொள்கின்றேன். நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஒரு நொடி போதும் என் தங்கமே. இத்தனை காலமும் காத்திருந்தது அதை உனக்கு நிரந்தரமாக தர வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது அது உன் கைகளில் நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது. இனிமேல் எதற்காகவும் உனக்கு அது கிடைக்காதோ என்று எண்ணி வருந்தாதே. நான் நினைத்து விட்டால், முடிவெடுத்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் இனி உனக்கு மனதிற்குள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நீ எப்படி எண்ணுகின்றாயோ, எப்படி சிந்திக்கின்றாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்துகொள். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சந்தோஷமாக வேண்டும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மனநிறைவை தர வேண்டும். இவையெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் என் குழந்தையே, நீ நல்லபடியான எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் தாயானவள் என் அன்பு இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாய் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ உனக்குள் உணர வேண்டும். என்னை நீ உனக்குள் உணர்ந்து விட்டால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க போகின்றது? அத்தனையையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் வாழ்க்கையில் உனதாக்கி தந்து விடுவேன். அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே மனமகிழ்ச்சியான விஷயங்களாக மட்டுமே இருக்கும். இத்தனையையும் கடந்து வந்த என் பிள்ளை, இனி கடந்து வர வேண்டிய விஷயங்கள் என்று நீ யோசிக்கின்ற அளவிற்கு பெரிதான வேதனைகள் எதுவும் இருக்காது. எல்லாவற்றிலும் உனக்கான நல்ல முடிவுகளும் நல்ல தீர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மனமுருகி என் முன்னால் நீ நிற்கும் பொழுது, மனவேதனையில் என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுது, அதை இந்த தாயானவள் கண்டும் காண்டாமல் விட்டுவிட்டாளே என்று ஒரு நாளும் நீ நினைக்க கூடாது. என் பிள்ளையே, உன்னுடைய நிலை என்னவென்று எனக்கு தெரியும். என்னை அன்றி வேறு யாருக்கும் அது புரியாது. நிச்சயமாக உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாற்றி தருகிறேன். பொறுத்தது போதும். இன்னும் சில காலம் மட்டுமே மீதம் உள்ளது. அதிக நேரங்கள் எல்லாம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிக சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு இல்லை. இது நாள் வரையிலும் பட்டது போதும். என் பிள்ளையே, நீ அனுபவித்ததும் போதும். இதற்கு மேல் எதையும் அம்மா உனக்கு தாமதிக்க விரும்பவில்லை. நான் அனைத்தையும் உனக்கு தர நினைத்து விட்டேன். இன்னும் 10 நிமிடத்தில் இதற்கான ஒரு நல்ல செய்தியை நீ செவிக்குளிர கேட்கப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ உணரப் போகின்றாய். எதை நோக்கி இந்த வாழ்க்கை உனக்கு சென்று கொண்டிருக்கின்றது என தெரிந்து கொண்ட பிறகு மற்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு வேதனைகளை கொடுக்காது. எல்லாமும் இனி உனக்கு வெற்றிதான். எல்லாமும் இனி உனக்கு மன நிறைவுதான். தாயின் அன்போடு நீ வேண்டுகின்ற விஷயங்கள் எல்லாம்
நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அதை நான் உன் கைகளில் தரும்பொழுது இந்த அம்மா எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டாம். அதற்கு பதிலாக இந்த அம்மாவின் பெயரை மட்டும் நீ ஒருமுறை உச்சரித்தால் போதும். என் பிள்ளையே, என்னுடைய நாமத்தை நீ எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருந்தால் அதுவே என் குழந்தை என் மீது வைத்திருக்கின்ற அன்பை எனக்கு உணர்த்திவிடும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.